ஓம் சீதாரா நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில லக்ஸுரீஸ் சொல்லக்கூடிய வளமை, அதுக்கப்புறம் மென்மேலா வாழ்றாங்கன்னு சொல்றாங்கல்ல. கார் வச்சிருக்கிறது நார்மல். அதுலயே ரொம்ப காஸ்ட்லியான காரு. வீடுங்கிறது வந்து நமக்கு நார்மலா ஹேப்பியா இருக்கிற வீடு. ஆனா அதுலயும் ஒரு பெரிய பங்களாவா, ஒரு கம்ஃபர்டபிள் வீடா, கம்ஃபர்டபிள தாண்டி ஒரு லக்ஸுரி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுக்ரன் இல்லையா? ஸோ சுக்ரன வந்து ஆக்டிவேட்டடா வச்சுக்கணும்னு நம்ம நெறைய தடவ பேசியிருக்கோம். இந்த சுக்கிரன வந்து நம்ம ஆக்டிவேட்டடா வச்சுக்கிறதுக்கு வீட்ல இருக்கும் பெண்களை நல்லபடியா நடத்தணும்னு சொல்லியிருக்கோம். அத தாண்டி நம்ம வேற என்னாவது விஷயத்துல நம்ம சுக்கிரன எப்படி ஆக்டிவேட்டடா வச்சுக்கணும்? ஆக்டிவேட்டட்னா சுக்கிரன் நல்லா இருந்தா தானே நம்மளுக்கு வந்து இந்த இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். என்ன நலன்கள் எல்லாம் கிடைக்கும் இல்லையா? ஸோ என்னென்ன தருவாரு? சொத்து, சுகம், பேரு, புகழ், லக்ஸுரீஸ், ராஜபோக வாழ்க்கைன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியான ராஜபோக வாழ்க்கையை தரக்கூடியது சுக்கிரன். சுக்கிர திசை அடிச்சதுடா அவனுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்மளுக்கு சுக்கிரன் திசை அடிக்கிறதுக்கும், சம்டைம்ஸ் அந்த பிளானட்னால நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் இருந்தா அதை போக்குறதுக்கும் ஒரு நேச்சுரலே, அதாவது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய இந்த சுக்கிரமணி. இந்த சுக்கிரமணி எங்க கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வகையான மீன். அந்த மீன் பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கன்சீல்டா வச்சிருக்காங்க. அதனுடைய காதிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வகையான எலும்பு தான் இது. இத வந்து சுக்கிரமணி அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுக்கிரமணிய வந்து பெண்டன்ட்டாவோ, இல்ல பேக்ல போட்டோ, பணவரம் இடத்துல போட்டு வச்சுக்கிட்டாலோ, சுக்கிரனோட ஆதிக்கம் நம்மளுக்கு நிறைய இருக்கும். அதனால வரக்கூடிய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போகும். நல்ல சுகபோக வாழ்க்கை வரும். நல்ல பணவரவு இருக்கும். வாழ்க்கையில பல லட்சியம் இருந்தோம், பொறந்தோம், வாழ்ந்தோம்னு இருக்கிறதா வாழ்க்கை. இன்னும் நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, பேரும் புகழும் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பா இத தன்னுடைய ஆரால வச்சுக்கலாம். போட்டுக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் வந்து புலிப்பல்லு அப்படிலாம் போட்டுப்பாங்க. அந்த மாதிரி இதையும் போட்டுப்பாங்க. ஸோ இது வந்து ஜனங்களை ஈர்க்கும் தன்மை கொண்ட ஃபீல்ட்ல இருக்காங்கல்ல, கலை ஃபீல்ட்ல, பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க, சினிமா துறை, மீடியால இருக்கிறவங்க, இல்ல ஆக்டர்ஸ், இல்ல ஒரு ஜனங்களை கவர்ந்து இழுக்கும் தன்மை ஓட இருக்கும் பிசினஸ்ல இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் போட்டுக்கலாம். இல்ல வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய அளவுல அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதும் இதை போட்டுக்கலாம். இல்லப்பா நான் வந்து எனக்கு இருக்கிறது போதும் வச்சுன்னு சந்தோஷமா இருக்கிறேங்கிறவங்களுக்கு இந்த சுக்கிரமணி அவசியம் இல்லை. நீங்க இருக்கிற இடத்துல சந்தோஷம், இட் இஸ் குட். நார்மல் லைஃப்பை விட இன்னும் பெருசா சாதிக்கணும், இன்னும் பெருசான வாழ்வு வரணும், நான் வந்து இன்னும் லக்ஸூரியஸ் லைஃபா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த மணியை அணிஞ்சுக்கலாம். இது ரிங்காவும் வரும், இல்ல பெண்டன்ட்டாவும் வரும். இல்ல இந்த மாதிரி ஜஸ்ட் மணி மட்டும் வாங்கி உங்களுடைய வாலெட்லயோ பர்ஸ்லயோ போட்டு வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு ஆக்டிவேட்டடா இருக்கும்.